வணக்கம். திஸ் இஸ் கோ வெங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். கிரிக்கெட் கமெண்ட்ரி பற்றி தான். அது முக்கியமாக வந்து அனில் ஸ்ரீகாந்த் நல்லா டீசெண்டாக பண்ணுறாரு. எல் பாலாஜி இஸ் ரெவலேஷன். எல் பாலாஜி தான் பேர் வந்து ஆர்ஜே பாலாஜி. அவர் நல்லா பண்ணுறாரு. அவருக்காக தான் நான் கிரிக்கெட்டே பார்க்குறேன். இப்போ நான் ஸ்ரீகாந்த் ஒருத்தர் வர்றாரு. அவர் எப்படின்னா, சரி நான் அதுக்கு முன்னாடியே வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லலாமான்னு பார்க்குறேன். நான் சொல்லான்னு தான் நினைக்கிறேன். சொல்லிடலாமாடா? ஏன்னா இப்படி தான் கமெண்ட்ரியே சொல்கிறாங்க. அவங்க வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தை தாண்டி மெரினா பீச்சுக்கே போயிருக்கோம். கடலுக்குள்ளே பே ஆஃப் பெங்காலே பால் போயிருக்கோம். இதை அவர் நன்றாக அடித்தாதான் சொல்லாமல் என்று நினைக்கிறேன். அப்படித்தான் சொல்ல வேண்டும். சொல்லிடலாமாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது இங்கே வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தை தாண்டி கப்பான் பார்க்கில் போய் வந்திருக்கோம். இது நிஜமாகவே நன்றாக அடித்தார் என்று தான் சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லலாமா? அது இப்படி தான் வந்து அப்படி சொல்லலாம் போல இருக்கிறது. சொல்லலாம் போல எல்லாம் சொல்லத்தானே செய்கிறீங்க. நல்லா அடிச்சிருக்கேன்னு. நிஜமாகவே அதாவது ஒரே பேட்ஸ்மேன் 20 பால் 500 ரன் அடித்தா கூட இவர் நன்றாக அடிக்கிறாருன்னு தான் சொல்ல வேண்டும். சொல்லுங்களேன். அது நம்ம ஸ்ரீகாந்த் இருக்கார் பாருங்க. அவர் வந்து ஆத்தாங்கிற வார்த்தைகள்லாம் கூட பேசுகிறாருனாங்க. ஏன்னா மொத்தம் அப்படியே அமைக்கி சொன்னா அது வந்து கெட்ட வார்த்தையாகிடும். அது மாதிரி சமஸ்கிருதங்கள்லாம் நிறைய பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அதனால தான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, அந்த வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம், அந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரன் வந்து பல இடங்கள் கோவம் வரும்போது ஓட்கா அப்படின்றாரு. ஓட்கா முதல் 2 தான் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்ரீகாந்தோட இது அடுவெரிடியாக அவர் வந்து ஆத்தாவை வந்து அப்படி சொல்லியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி நினச்சி சிரிச்சு அந்த ஓட்கான்னு சொல்ல அவர் நிறைய சமஸ்கிருத மந்திரங்கள் நிறைய சொல்கிறாரு. அவர் பேசாமல் என்ன பண்ணலான்னா, இந்த டிடிடி இருக்குல்ல, திருமலா திருப்பதி தேவஸ்தானம், SVBCன்னு வெங்கடேஸ்வரா பக்தி சேனல், அதில் வந்து காலைல 9லேருந்து 10 மணி வரைக்கும் திருமலையிலேருந்து வந்து லைவாக நேரலையாக வந்து வேத பாராயணம்லாம் சொல்கிறாங்க. ஒரு 10-15 பிராமின்ஸு. இவரும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய இதில் பண்ணி கமெண்ட்ரியில் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே போய் சொன்னான்னா, தில்லுக்கு மேலே துட்டு, என்ன தில்லுக்கு துட்டு. அவருக்கு தெரிஞ்சு இது 2 தாங்க. மூக்கு மேலே ராஜா. அவருக்கு வந்து பெஸ்ட்டு யார் தெரியுங்களா? ஆர்ஜே பாலாஜி தான். இவர் வந்து இந்த இங்கிலாந்து சீரீஸ் இதுலேயே வந்து எனக்கு சுற்ற போனான் வந்து வந்தோடனே. என்னடா வந்தோடனே சுற்றுற நீ இப்படிலாம் சுற்றலாமா? அதாவது இவர் எங்கேயோ கமெண்ட்ரி பாக்ஸில் இருக்காரு, அவன் அங்கே எங்கேயோ ஆடின்னு இருக்கேன். நான் அது கூட பல மேட்ச்சில் வந்து இவங்க வந்து மெட்ராஸ் ஸ்டூடியோ போட்டு தான் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு போகல. ஆர்ஜே பாலாஜி தான் கேட்டார். நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நாங்கள் கேட்குறதுக்கு நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன், அங்கே விளையாட அப்படி சொல்கிறீங்களே, அவங்களுக்கு தான் கேட்குவாண்ணா. ஸோ அப்பப்போ கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். இப்போ டிஃப்ரென்ஸ் வைக்காமல் வந்து கொஞ்சம் ஜாலியாக சுற்ற ஆரம்பித்தான். என்னடா சுற்றுற நீ? அது இன்னொன்று இவர் கேட்டார் பாலாஜி, நீங்கள் என்ன பண்ணீங்க விளையாடும் போதுன்னு? இது எப்படின்னா, தெய்வ மகன் படத்தில் வந்து என்ன மாதிரி தானேப்பா நீங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. பையன் சிவாஜி அப்பாட்ட கேட்பான், உங்கள் அப்பாவும் என்னது இதே மாதிரி தான் தூக்கி போட்டாரான்னு கேட்பான். அப்படிமா? இல்லை, நீங்களும் என்ன மாதிரி தானே விகாரமாக கேவலமாக இருக்கீங்க, உங்கள் அப்பா என்னை தூக்கி போட்டாருன்னு. இல்லை அப்படிம்பாரு. பெரிய சிவாஜி அல்டிமேட் வச்சுங்க. அதில் வந்து அந்த மாதிரி ஸ்ரீகாந்த் என்ன சொல்கிறேன், இல்லை நீங்கள் எப்படி ஆடினீங்கன்னு கேட்குறேன், நீங்கள் டிஃபென்ஸாக ஆடினீங்களான்னு. அப்புறம் அன்றைக்கி வந்து ஏதாவது பண்ணும்போது ரச்சின் ரவீந்திரா தான் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்லா ஆடினு இருந்தாப்புல. வெளியே வந்து காலை உள்ள வெளியே போயிட்டான், ஸ்டம்பிங் பண்ணிட்டாங்க, அவுட்டு கொடுத்துட்டாங்க வச்சுங்க. என்னடா அவன் வந்து வாக்கிங் போகிறான், இது என்ன இப்படி இருக்கேன், ஏன் ஜம்ப் பண்ணி வெளியே போகிறான்னு ஸ்ரீகாந்த் கமெண்ட் அடிக்கிறார். இவர் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இவரோடது 1981 83 ஞாபகம் இல்லை, இங்கிலாண்டோடது. அப்போ வந்து கவாஸ்கரோட இவர் வந்து இறங்குறாரு. இவர் பாலை ஒரு அடிச்சுட்டு என்ன பண்ணுவார், ரன்னு போகாது. அது அப்படியே இவருக்கு சுற்றுவார். அப்படி கரலாக்கட்டை சுற்றுற மாதிரி சுற்றிட்டு மூக்குக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி அம்பையரை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடுவார். லெக் அம்பையரை பார்த்து, ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, நான் அப்பப்போ போயிட்டு வருவார் வச்சுங்க. லெக் அம்பையர் தனியாக நின்றுருக்காங்க, போர் அடிக்கும். இவர் மெயின் அம்பையராச்சும் போலர் பக்கத்தில் இருப்பான், கொஞ்சம் பக்கத்தில் கிராஸ் பண்ணி போவான், பேட்ஸ்மேன் பக்கத்தில் நிற்பான், ரன்னர் நிற்பான். அதனால் பொழுது போயிடும், பயமாக இருக்காது. ஸோ அப்பப்போ போய் கேட்டு வருவார். போனாலும் ரன் அவுட் பண்ணிட்டாங்க. ரன் அவுட் பண்ணோன்னே அப்போ கமெண்ட்ரியில் வந்து நவாப் மன்சூர் அலிகான் பட்டோடி, இப்போ சைஃப் அலிகான்லாம் இருக்கான்ல, அவரோட அப்பா, அவர் சொன்னது என்னென்னா, இந்த பையன் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது வந்து இது வந்து கிரிக்கெட் பிச்சு, மெரினா பீச்சில் வாக்கிங் போகிறதுக்கு அப்படின்னாரு. இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டார். அதுக்காக வந்து மற்றவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, இப்போ நானே கிண்டல் பண்ணுறேன் வச்சுங்க, படத்தை பற்றி கிரிக்கெட்டை பற்றி அவர் பண்ணலாம். பட் என்னென்னா மற்றவங்களாம் டீசெண்டாக பேசுகிறாங்க. பட் என்ன வந்து சொல்லலாம் போல் இருக்கிறது, இவர் நன்றாக ஆடுகிறார் தான் போல தோன்றுகிறது. 500 ரன் அடித்து விட்டார், ஆனாலும் நன்றாக ஆடுகிறார் என்று தான் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க, என்ன தமிழை போட்டு கெடுக்குறீங்க நீங்கள். இவர் வந்தார்னா மச்சி குச்சின்னு அவர் சொன்னார்னா, இவர் ஆர்ஜே பாலாஜி ஆமாம் சொல்கிறா மச்சி அப்படின்ட்டார் ஒருத்தர். அதே தெய்வ மகன் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ ஸ்ரீகாந்த் வந்து கொஞ்சம்
ஒரு காலத்தில் நல்ல நடிகர் தான். சரி, நடிகர் தான், நல்லா நடிகர் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆள், நேச்சுரலாக ஆடுவார். இந்த என்னது இந்த ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணி T20 கான்செப்டை முதல்ல கொண்டு வந்ததே அவர் தான். அதுக்கப்புறம் தான் ஜெயசூர்யா அவங்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க, கில் கிறிஸ்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இவர் தான் நேச்சுரலாக கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச்லேயே மரணடி அடித்தவர் விவிஎன் ரிச்சர்ட்ஸ். இதில் என்னென்னா வந்து இவர் எல்லாரையும் அவன்வாங்கிறாரு. விவிஎன் ரிச்சர்ட்ஸ், ஜிஆர் விஸ்வநாத் எவ்வளோ பெரிய பிளேயர். கவாஸ்கர் வந்து இவரோட 10 வயசு பிறகு, அவர் 1949, இவன் 1959 பிறந்தது. அவன் இவன் பாரு, ஜிஆர் விஸ்வநாத் கவாஸ்கருடைய பெரியவர். எல்லாரையும் அவன் இவன் சொல்கிறது, விவிஎன் ரிச்சர்ட்ஸ் சொல்கிறது என்னவோ தெரில. நாளைக்கு எல்லோரும் மற்றவங்க இவரை வந்து அவன் இவன் வாடா போடா மச்சிக்கிச்சுன்னா அதை பற்றி கவலைப்படுற மாதிரி ஆளும் தெரில. அவர் வந்து அவர் ஷோ மாதிரி நினைக்கிறார். அவர் வந்து அந்த வகையில் பாராட்டி ஆகணும். யாரை வேணால் என்ன வேணால் கூப்பிட்டுக்கணும், சீக்கான்னு கூப்பிடு, வாடா மச்சின்னு சொல்லணும். மேபி அதனால தான் அவர் எவ்வளோ எங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் குறைச்சிக்கிட்டான்னா. பட் ஒரு 4-5 வருஷம் முன்னாடிலாம் அவரோட கமெண்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இறங்கி வந்து ஒரு 4 வார்த்தை வச்சுக்க, தில்லுக்கு துட்டு முக்கு மேலே ராஜா, இது 2 விட்டு அவருக்கு எதுவும் தெரியாது நினைக்கிறேன். பட் சில அனாலிசிஸாக ரொம்ப நல்லா பண்ணுறாரு அவர் வந்து. ரஷீத் கானை பற்றி சொன்னார். ரஷீத் கானை பற்றி சொல்லும்போது அவனோட ஃபஸ்ட்டு 1 ஓவரில் அடிச்சிட்ட விக்கெட் அடிச்சிட்டிங்கன்னா மற்ற ஓவரில் அவனுக்கு ரிதமே போடும் விழாது. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணவர் வச்சிங்கன்னா. இன்ஜினியர் இல்லையா, அந்த காலத்தில் 95% வாங்கி இன்ஜினியரிங் படித்தவர் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில். அது பிராமணனாக பிறந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலாம் சாதாரண விஷயமா? சவுத் இந்தியாவிலேருந்து பொதுவாகவே வந்து எல்லாருமே நல்லா படித்தவங்களாம் கிரிக்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அஸ்வின் இருக்கட்டும், கும்ப்ளே இருக்கட்டும், டிராவிட் இருக்கட்டும், அப்புறம் வந்து பிரசாத் இவன் பேர் என்ன, ஸ்ரீநாத், எல்லாமே இன்ஜினியர்ஸ் பண்ணாங்க அந்த காலத்து. விஸ்வநாத், பிரசன்னா, அனில் கும்ப்ளே, அதான் கும்ப்ளேன்னு சொன்னேன்ல, இது எல்லாமே படித்தவங்க தான். நார்த் இந்தியாவில் தான் வந்து என்னென்னா வந்து இந்த மாடு மேய்ச்சுவேன் ஆடு மேய்ச்சுவேன்லாம் வந்து கிரிக்கெட் ஆட வந்தாங்க. இப்போ படித்தவனு வராங்க. ஸோ அந்த காலத்தில் டக்வர்த் லூயிஸா அது வந்து புரிஞ்ச ஒரே ஆள் வந்து ஸ்ரீகாந்த் தான். கவாஸ்கரும் அதான் சொல்லுவார், கபில் தேவ் தான் சொல்லுவார். நல்ல புத்தி உள்ள ஆள், கேர்ஃப்ரீ பர்சன், கொஞ்சம் டோன் டவுன், நல்ல செலக்டர். அதெல்லாம் வந்து டேலண்ட்டை கண்டுபிடிக்கிற பெரிய ஆள். வேர்ல்டு கப்பை வின் பண்ணியும் பிளேயராகவும் வின் பண்ணார், செலக்டராகவும் வின் பண்ண ஒரே ஆள் வந்து அவர் தான். ரெக்கார்டை தான் வச்சுருக்காரு. கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிங்க தலைவா, ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்துனாலாம் ஐடிசியில் வேலை பார்க்கும்போது நிறைய நார்த் இந்தியன்ஸ் வேலை பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் கேட்குறது ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் இருக்காப்லையா, அங்கே ஸ்கோர் கேட்பாங்க, ஸ்ரீகாந்த் இருக்கானு கேட்பாங்க. ஸ்ரீகாந்த் அவுட்டா அப்படின்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடும். கமெண்ட்ரி கேட்குறது, டிவி பார்க்குறது எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நல்லா பண்ணுங்கள் தலைவா, உங்கள் பையன் நல்லா பண்ணுறான், அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து வந்தானே அவன் இல்லையா? சரியா? பாய் 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 பாய்.